மகர ராசி அன்பர்களே வணக்கம். பிறக்கின்ற 2026வது ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, பிறக்கின்ற வருடத்திலே உங்கள் ராசிக்கு சனி பகவான் 3வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். 2வது வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் 8வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். எனவே நீங்கள் பேச்சில் கவனம் செலுத்த வேண்டும். இதுவரைக்கும் தொழிலில் சரிவுகளை சந்தித்து வந்த நீங்கள் 2026வது வருடத்திலே தொழிலில் ஏற்றமிகு வளர்ச்சியை காண இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால், பிறக்கின்ற வருடம் 2026வது வருடத்திலே மே மாதம் 26ஆம் தேதி அன்று குரு பகவான் பயிற்சியாகிறார். குரு பகவான் கடக வீட்டிற்கு பயிற்சியாகிறார், உங்கள் ராசிக்கு 7வது வீடு. எனவே இந்த வருடத்திலே பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் மிகுதியாக உங்களுக்கு கிடைக்கும் பெறுவீர்கள். ஏராளமான பொன் பொருள் நகைகள் எல்லாம் நீங்கள் வாங்கி குவிக்கிற அளவிற்கு ஒரு சிலருக்கு ஒரு ஏற்றமிகு வருடமாகவே இந்த வருடம் அமைகிறது. உடலில் இருந்த பிணிகள் எல்லாம் இந்த வருடத்திலே குரு பயிற்சிக்கு பின்பு ஒன்றொன்றாக மறைந்துவிடும். தொழிலில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாம் விலகி ஒரு வெற்றிமுகம் வருடமாகவே 2026வது வருடம் அமைகிறது. குரு பயிற்சிக்கு பின்பு நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் மிகவும் சிறப்பை தருகிற அளவிலே பங்குச்சந்தை உங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாகவே அமைகிறது. எனவே நீங்கள் பங்குச்சந்தையில் தாராளமாக முதலீடு செய்து வெற்றி பெறலாம். மேலும் உறவினர்களிடத்திலே விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு சிறப்பை தரும். பிள்ளைகள் படிப்பு கவனத்திற்கு அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும் வருடமாகவே இது இருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாம் இந்த வருடத்திலே கல்யாண கனவுகள் எல்லாம் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்களோடு ரொம்ப அந்யோன்யமாக இருப்பார்கள். நீங்கள் தினந்தோறும் நமச்சிவாய வழிபாடு, அதாவது சிவபெருமான் வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு ஏற்றுமிகு வருடமாகவே இந்த வருடம் அமைகிறது.